வணக்கம். இன்று தெரிந்து செயல் வகை அதிகாரத்தின் 10வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை கேட்டு நம்ம எந்த திட்டமாக இருந்தாலும் வகுத்து அதன்படி செயல்பட்டால் நமது செயல்பாடுகள் அனைத்துமே வெற்றியாக அமையும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. இதை என்ன சொல்கிறாரு? வரிசையாக வள்ளுவ பிறந்தகை ஒரு 10 குறளாக பாற்றி நமக்கு சொல்கிறார். ஒரு செயலை செய்யும்பொழுது அதனுடைய வகைகளை ஆராயாமல் நீ செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகிறார். பெரியவங்க சொல்கிறத கேளு, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணை, அதில் எது சிறப்பாக இருக்கிறது, இல்லை இதுலேருந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே நம்ம கலவையாக எடுத்து அதை செயல்படுத்தினால் அது சிறப்பாக இருக்குமா, அது எல்லாமே நீ சிந்திக்கணும். அதைத்தான் தெரிந்து செயல் வகையில் அவர் சொல்கிறார். அப்போ தான் நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் என்பது தான் முக்கியமாக இங்கு கருத்தில் கொள்ளப்படுகிறது. இது அரசனுக்கு உரிய கடமைகளில் ஒன்றாகும். அவன் இதை கருத்தில் வச்சுக்கலன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையிலேயோ இல்லை அவனுடைய அரசாங்கமோ நிலைத்து நிற்காதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் இதை அரசியலில் கொண்டு வந்து வச்சுட்டார். இப்போ இந்த குறளை முதலில் பார்த்து விடலாம். எள்ளாத எண்ணி செயல் வேண்டும், எள்ளாத எண்ணி செயல் வேண்டும், நம்மோடு கொள்ளாது உலகு, நம்மோடு கொள்ளாது உலகு, எள்ளாத எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொள்ளாது உலகு. மற்றவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய செயல்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. சிறந்த பெருமக்கள் ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற திறன் நுணுக்கமாக அறிந்தவர்கள், அறிவாளர்கள், அனுபவசாலிகள், இவங்க எல்லாம் மற்றவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய வகையில் தம்முடைய செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அதற்கு முன்னாலேயே ஒரு தடவைக்கு 100 தடவை, 100 தடவைக்கு 1000 தடவை அதை பற்றி யோசித்து அதன் பிறகே அதனை செயல்படுத்துவார்கள். அதனால தான் என்ன சொல்கிறாரு? உலகம் இகழ்ந்து ஒதுக்கக்கூடிய செயல்பாடுகளை ஆராய்ந்து தான் நீ செய்ய வேண்டும். ஒரு மன்னனுக்கு இதுதான் அழகு என்று இந்த குறளில் மிக அருமையாக எடுத்து கூறியிருக்கிறார். தமக்கு பொருந்தாத செயல்களை யார் செய்தாலுமே அதை உலகம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதனால் உலகமானது இகழ்ந்து ஒதுக்காத வகையில் நாம் மிகவும் சாதுரியமாக நல்ல செம்மை திறனோடு நம்முடைய செயல்களை அறிந்து செயல்பட வேண்டும் என்கிறது வள்ளுவம். நாம் அதன்படி நடப்போம். நன்றி. அடுத்த அதிகாரத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.